குரோம்பேட்ல ஒரு பிரிட்ஜு கடியில சூப்பரான ஒரு புது பார்க் ஒன்று கட்டியிருக்காங்க. எனக்கு பின்னாடி இருக்கு தெரியுமா, அதுதான் பார்க். பார்க்கோட பேர் வந்து எம்ஐடி பார்க். எம்ஐடி பிரிட்ஜுக்கு அப்படியே கீழே இருக்க ஒரு ஸ்பேஸா பார்க்கா மாத்திருக்காங்க. உட்கார்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஏரியா இருக்கு. நிறைய பேர் உட்காந்துக்கலாம். ஏதாவது ஈவெண்ட்னா கூட இங்க பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு சின்ன ஸ்பேஸ சூப்பரா மாத்திருக்காங்க. இந்த பார்க் ஃபுல்லாவே சிசிடிவி கேமரா இருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம், இங்க வந்து ஜிம் இருக்கு. சீட்டிங்ஸ் எல்லாமே கெஃபேல இருக்க மாதிரி சீட்டிங்ஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சீட்டிங்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. பார்க்குள்ள புக் ரேக் இந்த மாதிரி எல்லாம் இன்டீரியர் வச்சிருக்காங்க. பெயிண்டிங்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. வாக் பண்றதுக்கு ஒரு பெரிய ஏரியா இருக்கு. இதோட ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரையுமே வாக் பண்றதுக்கு ஒரு ஏரியா தான். குழந்தைங்க விளையாடுறதுக்கான பிளே ஏரியா. குழந்தைங்க எல்லாம் கூட்டு வந்தீங்கன்னா செமையா என்ஜாய் பண்ணுவாங்க. சும்மா நார்மலா ஏதோ பிளே பார்க்ல இருக்க மாதிரி எல்லாம் இல்ல, இங்க நிறைய வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பசங்களுக்கும் நல்லா பெனிஃபிட் இருக்கு. இதுதான் பார்க்குள்ள இருக்க ஜிம். பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ஜிம். ஒரு பக்கம் தம்பிள்ஸ் இருக்கு, ஒரு பக்கம் வெயிட் லிஃப்டிங் பண்றதுக்கு நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் மேல வந்து பாலத்துக்கு மேல வண்டி போயிட்டு இருக்கு. குரோம்பேட் சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா இந்த பார்க் வந்து கண்டிப்பா பாருங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எம்ஐடி பிரிட்ஜ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி குரோம்பேட் சரௌண்டிங்ல இருக்கவங்களுக்கு தெரியும். புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா நீங்க வந்து இங்க இருந்துக்கோங்க. காலைல 5:30 to 10 பார்க்கோட டைமிங். மறுபடியும் ஈவினிங் 5:30 to 9 தான் இந்த பார்க் ஓப்பன்ல இருக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க வந்தீங்கன்னா இந்த பார்க் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இடம் ரொம்ப ரொம்ப கிளீனா இருக்கு. நான் எப்பயுமே எல்லா வீடியோலயும் சொல்றதுதான், நான் மறுபடியும் சொல்றேன், கோச்சிக்காதீங்க. வந்தீங்கன்னா சிவிக் சென்ஸோட மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் குப்பை போடாதீங்க. பார்க் மட்டும் கிடையாது, எல்லா இடத்தையுமே நம்ம நீட்டா வச்சுக்கணும்.